தேர்ட் அம்பையர் நேற்றைய மேட்ச்ல எதுக்காக கில்லுக்கு அவுட் கொடுத்தாப்ல? இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்க சொல்லுங்க, சுமன் கில் அவுட்டா இல்ல நாட் அவுட்டா அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ க்ளவ் பட்டனால தான் லைட் எரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. கில் நேற்று சரியான வெறுப்பாயிட்டார் போல இருக்குது. அம்பீரை பார்க்கும் போதெல்லாம் சண்டைக்கு நின்று இருந்தாப்ல. ஒரு பக்கம் சண்டையை பார்த்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சோகமா காவியா மாறினா பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. மக்களே, நேற்றைய மேட்ச் குஜராத்துக்கும் SRHக்கும் இவரெல்லாம் தேர மாட்டாரு, இவரெல்லாம் ஸ்லோவஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நேத்தும் சரி இந்த சீசனும் சரி கில் நல்ல பதிலடி கொடுத்துட்டு வராரு. அதுவும் சாய் சுதர்சன் எல்லாம் என்னமா விளையாடுறாருங்க. நீங்க பாருங்க, IPL ஒரே மேட்ச் தாங்க 5 ரன், மற்ற எல்லா மேட்சுமே டபுள் டிஜிட் ஸ்கோர். அதுவும் கில்லும் இவரும் சேர்ந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எல்லா மேட்சுமே கொடுக்குறாங்க. ஓப்பனிங் இறங்கிட்டு இருந்த பட்லர் ஃபர்ஸ்ட் டவுன் வர்றாரு. ஃபர்ஸ்ட் டவுன் என்னை இறக்கி விட்டாலும் நான் நல்லா தாண்டா விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் எல்லா மேட்சுமே பயங்கரமா விளையாடுறாப்ல. நான் த பெஸ்ட் ஓப்பனிங் அண்ட் ஃபர்ஸ்ட் டவுன் இவங்க கிட்ட தாங்க இருக்கு. இந்த சீசன்ல கில் 465, சாய் சுதர்சன் 504, ஜோஸ் பட்லர் 470. இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த சீசன்ல 5 ஆஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. நேற்றைய மேட்சை பொறுத்தவரை இவங்க எல்லாரும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணாங்க. 224 அப்படிங்கிற இமாலயா டார்கெட் செட் பண்ணாங்க. பட்லர் நேற்று தன்னோட 4000 ரன்னை கிராஸ் பண்றாரு. அதே மாதிரி சாய் சுதர்சன் ஃபாஸ்டஸ்ட் 1500 அப்படிங்கிற ரன்னை 35 இன்னிங்ஸ்லேயே கிராஸ் பண்ணிட்டாரு. SRH பவுலிங் யூனிட் பொறுத்தவரை நேற்று உணர்கட் நல்லா போட்டிருந்தாருங்க. 3 விக்கெட் எடுத்திருந்தாப்ல. 225 அடிச்சா வெற்றி அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கோட களமிறங்கினாங்க SRH. ஒரு காலத்துல இவங்களும் கடப்பார டீமா தானே இருந்தாங்க. இந்த ஸ்கோரை ஈஸியா சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்களால சேஸ் பண்ண முடியல அப்படிங்கறதான் உண்மையான விஷயம். SRHல அதிகபட்சமா அபிஷேக் சர்மா நேற்று 74 ரன் அடிச்சிருந்தாப்ல. SRHனால நேற்று 186 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. GT அபார வெற்றி.